வணக்கம். எல்லாம் வரத்து தான் கொடுக்கப்படுது, வருவது தான் கொடுக்கப்படுது. இன்றைக்கி தலைப்பு கற்பனை. கற்பனைன்னா எனக்கு தெரியாதுன்னு யாருனா இருப்பீங்களா? எனக்கு கற்பனை பண்ண தெரியாது அப்படி யாருனா உண்டா? நம்ம கூட்டத்தில் எனக்கெல்லாம் கற்பனை பண்ண தெரியாது சார் அப்படி யாருனா இருக்கிறீங்களா? சரி, அப்போ கற்பனை பண்ண தெரியும்னா உங்களுக்கு கற்பனை என்னென்னு தெரியும் தானே? அது நான் தனியாக பேசணுமா? உங்களுக்கு கற்பனை பண்ண தெரியுமா தெரியாதா? தெரியும். கற்பனை பண்ண தெரியும்னா அப்போ கற்பனைனா என்னன்னு தெரியும் தானே? அப்போ நான் பேசணுமா அப்படின்னா பேச வேண்டியதும் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்பனைன்னா என்ன, அது ஏன் நம்ம பண்ணுறோம், அது எப்படி நம்ம பண்ணுறது, அது தன்வசப்பட்டுருக்குதா, இது அதுவசம் இருக்குதா, இது சரிதானா, இது தவறா, இதை நம்ம எப்படியெல்லாம் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சினோம்னா, கற்பனை பற்றின ஒரு கருத்தோட்டம் நம்ம பேசி முடித்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது நாம் பண்ணுற கற்பனை எப்படி பண்ணலாம்? நேர்த்தியா, சரியா, எவ்வளோ துல்லியமாக, எப்படியோ பண்ணலாம். கற்பனை அப்படின்னா மனதில் எழும்புகிற எண்ணத்துக்குள்ளே என் விருப்பத்தில் ஓட்டுறது, அதை இவன் விருப்பத்தில் ஓட்டுறது. கரெக்டாக? மனதிலேருந்து எழும்புகிற எண்ணத்தை ஒரு விதமாக என் விருப்பத்துக்கு ஓட்டுறது. இப்போது அந்த கற்பனை வயசு சார்ந்து, சூழ்நிலை சார்ந்து, சமூகம் சார்ந்து தான் இருக்கும். கற்பனை எதை சார்ந்து தான் இருக்கும்? அந்த மனிதனின் வயது, அந்த மனிதனின் சமூக சூழ்நிலை, அந்த மனிதனின் அன்றைய தேவையை பொறுத்து இருக்கும். ஒரு ஏழை மனிதன் குடிசையில் வாழ்ந்துனுக்கிறார். அவர் என்ன கற்பனை பண்ணிப்பார் அப்படின்னா, பெரிய பங்களாவில் வாழணும், பங்களாவில் இருந்தால் நல்லா இருப்போம், அங்கே இருந்தால் நமக்கு நிம்மதியாக இருக்க முடியும், ஒன்று முடியும், திடீர்னு அவருக்கு வேலை கிடைச்ச மாதிரியோ இல்லை வளர்ந்த மாதிரியோ, குழந்தையா இருந்தால் வளர்ந்து போய் படித்து டாக்டர் ஆகிட்டு இல்லை இன்ஜினியர் ஆகிட்டு வக்கீல் ஆகிட்டு அப்படி போய் வேலை கிடச்சி அப்படி போய் போய் பணம் ஒன்று வாங்குற மாதிரி, இல்லை சினிமாவுக்கு பார்க்குற மாதிரி. ஏன்னா ஒரு படத்தை பார்த்துட்டிங்கன்னா அங்கே திடீர்னு ஒரு பணக்காரி வருவா, அவ்வளோ ஐ லவ் யூ சொல்லுவார், அவங்க அந்த அம்மா வந்து சொத்தை கொடுத்துருவாங்க, வீட்டோட மாப்பிள்ளை ஆகிடுவார், வசதி ஆகிடுவார். அதுமா சொல்ல அந்த கதை வரும் தானே? ஏன்? கற்பனை எதை சார்ந்து? அந்த மனிதனின் சூழ்நிலை சார்ந்தே இருக்கும். நாம் ஒட்டுமொத்தமாக கற்பனையான ஒரு உலகத்தில் தான் இருக்கிறோம். நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்மளை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் வெறும் கற்பனை தான் இருக்குது. சுற்றி என்ன தான் இருக்குது? கற்பனை தான் இருக்குது. இங்கே பார்க்குற அத்தனையும் கற்பனை தான். இங்கே நம்ம பார்க்குற அத்தனையும் என்ன தான்? கற்பனை தான். ஒரு மனிதன் உட்காந்து கற்பனை பண்ணி பார்த்தான். ஒரு பேப்பரு எடுத்து ஒரு பூ ஆக்கிக்கலாம், கலர் கலராக பெயிண்ட் அடிச்சிக்கலாம், இது எப்போவுமே வாடாமல் இருக்கும்னு ஒருத்தன் கற்பனை பண்ணி அதை என்ன செஞ்சான்? அதுக்கு வடிவம் கொடுத்து அதை ஆக்கி இப்போ என்ன பண்ணிதீங்க வந்தீங்க நிற்கிது. இது ஒரு கற்பனை. நிஜ மலர் கற்பனை கிடையாது. ஒரு மல்லிப்பூ நம்ம என்ன பண்ணல? கற்பனை பண்ணல. அது என்ன தான்? நிஜம்தான். அது என்ன ஆச்சுன்னா வளரும், மலரும், வாசனை வீசும், கருகும், ஊந்துடும். இந்த கற்பனை மலர் சூப்பராக இருக்கும். எவ்வளோ காலத்துக்கு? வாசனை தேவைப்பட்டால் என்ன பண்ணிக்கலாம்? மல்லிப்பூ தான், ஆனால் ரோஜா வாசனை வர வைக்கலாம். ஏன்? நம்ம இஷ்டம். என்ன மாதிரியான ஸ்ப்ரே வேணால் என்ன பண்ணலாம்? அது மேலே அடிச்சிடலாம். இப்போ கற்பனையில் ஒரு சௌகரியம் இருக்குது. எப்படி? நம்ம விருப்பம். கற்பனையில் எப்படி பண்ணிக்கலாம்? நம்ம விருப்பத்துக்கு பண்ணிக்கலாம். யாருன்னா என்ன செய்ய முடியுமா கற்பனையில்? ஏன்? அங்கே தான் நமக்கு சுதந்திரமான இடம். நாம் சர்வ சுதந்திரமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக எங்கே இருக்கிறோம் அப்படின்னா கற்பனையில் தான் இருக்கிறோம். அவ்வளோ சுதந்திரமாக, அவ்வளோ நல்லா, அவ்வளோ ஆனந்தமாக இருக்கிற ஒரு இடத்த யாருன்னா வானானுவாங்களா? ஏன்? நம்மக்கிட்ட மிஞ்சி இருக்கிறது அது மட்டும்தான். நம்மளாண்ட மிஞ்சி இருக்கிறது நிஜம் நம்மளை வந்து சேர்க்கலை, நிஜம் நம்மளை வந்து ஏற்றுக்கொள்ளலை, இல்லை நிஜத்தை நாம் புரிஞ்சிக்கலை, அல்லது உண்மையை நாம் புரிஞ்சிக்கலை, உண்மையோடு நம்ம உறவாடலை, உண்மையோடு நம்ம இல்லை. ரெண்டாவது விஷயம். ஆனால் கற்பனை நமக்கு ஒரு சௌகரியம் அல்லது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியுது. நம்ம எதை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? எதை வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் கற்பனை பண்ணலாம். சௌகரியம் தானே? நல்லா சௌகரியமாக இருக்குது. கற்பனை நமக்கு ஒரு சௌகரியமான ஒரு சூழ்நிலை தருது தானே? இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கற்பனை என்பது எண்ணங்களின் தொகுப்பாக இருந்தாலும் கூட நான் கற்றுக்கொண்டதோடு பின்னப்பட்டிருக்குது கற்பனைன்றேன். கற்பனை எப்படி இருக்குது? உன் கற்பனை கூட முழுமையானதாக இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், சில இடம் உனக்கு தெரியாது, நீ கற்பனை பண்ண முடியுமா? ரோல்ஸ் ராய் காரில் போகிற மாதிரி ஒருத்தர் கற்பனை பண்ணணுன்னா ரோல்ஸ் ராய் பற்றி காரை பற்றினா அவருக்கு ஒரு அறிவு இருக்கணும். சைக்கிளில் போகிற மாதிரி ஒருத்தர் கற்பனை பண்ணுறாருன்னா சைக்கிளை பற்றின ஒரு அறிவு அவருக்கு இருக்கணும். ஏரோப்ளைனில் போகிற மாதிரி ஒருத்தர் கற்பனை பண்ணுறாருன்னா ஏரோப்ளைன் பற்றின ஒரு அறிவு அவருக்கு இருக்கணும். நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லை வக்கீல் ஆகணும்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அதை பற்றின அறிவு அவருக்கு
இருக்கணும். இந்த சமூகத்துலலாம் இங்கென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் வச்சுக்கின்னு தான், எதெல்லாம் இருக்குதோ அதை வச்சுன்னு தான் அவர் என்ன செய்கிறாரு, கற்பனை செய்கிறாரு. அப்போ கற்பனையின் அடித்தளம் எங்கே இருக்குது? உண்மை சார்ந்திருக்குது. கற்பனையின் அடித்தளம் எங்கே இருக்குது? உண்மை சார்ந்திருக்குது. ஆனால் உண்மையை மட்டுமே இல்லை, அது உண்மையாக இல்லை, உண்மையை சார்ந்திருக்குது. ஒரு மலர் உண்மையை சார்ந்திருக்குது. ஒரு மலர் எதை சார்ந்திருக்குது? உண்மையை சார்ந்திருக்குது. ஆனால் உண்மையானது இல்லை, உண்மையை சார்ந்திருக்குது, உண்மைக்கு வெளிப்படுத்துது. இப்படி ஒரு மலர் இருக்க தான் செய்யுது. மஞ்சள் கலரில் ஒரு ரோஸ் இருக்க தான் செய்யுது. ரோஸா மஞ்சள் அது பேர், என்ன கலராக இருந்தாலும் அது பேர் என்ன தான், ரோஸா மஞ்சள் அது பேர். ஆனால் மஞ்சளாக இருக்குதே, மஞ்சள் ரோஸ். எங்கால் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து பச்சை ரோஸுன்ட்டார். பச்சை ரோஜாக்கள்னு ஒரு புக்கு வர, கருப்பு ரோஜாக்கள் வர எழுதிச்சார். கொக்கு நிறம் பூத்தவரும் குயிலி நிறம் வாய்த்தவரும் கவிதை எழுதுகிறார். கொக்கி நிறம் பூத்தவரும் குயிலி நிறம் வாய்த்தவரும் அப்படின்னு நான் கவிதை. ரோஜாக்களை காரணம் முற்களைத்தான் நம்மால் அழகான ராட்சசி. ராட்சசிங்கெல்லாம் எப்படி ஆகிட்டாங்க இப்போ? ராட்சசினா பல்லுலாம் பெருசாக இருக்கும், அது எப்படி அழகாக இருக்கும்? ராட்சசி கிட்ட தகுந்த அது மாட்டா நம்ம தப்ப முடியுமாங்க? என்ன பண்ணுருவா? அப்படியே எடுத்து புரிஞ்சு போட்டுருப்பேன்டா. அந்த கிருஷ்ண பரமாத்மாவே எவ்வளோ கஷ்டப்பட்டார், எப்படி போய் பாலை குடிச்சிட்டாரு யார்? ராட்சசிக்கிட்ட. நம்ம வேலைக்கு ஆகுமா? ஆனால் அழகான ராட்சசி பாட்டு என்ன பண்ணுறோம், ரசிச்சுக்கிறோம். கற்பனையாக நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம், கற்பனையாக நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், கற்பனையாக நம்ம ஒரு உலகத்தை உருவாக்கிக்கலாம், கற்பனையாக நம்ம மகிழ்ந்துக்கலாம், கற்பனையாக நம்ம இருந்துக்கலாம், கற்பனையாக நாம் கொண்டாடிக்கலாம். எப்போ வலிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஜமாக எழுந்துக்கும் போது வலிக்கும். நிஜத்தில் நம்ம எழுந்துக்குப்போம்ல, அப்போ என்ன ஆகிடும், நல்ல கனவு காண்றோம், நல்லா வசதி ஆகிட்ட மாதிரி கனவு காணுக்கிறோம், நல்லா கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போகிறோம், அங்கே தேய்க்கிறோம், அது ஹோட்டலுக்கு போகிறோம், அப்படிலாம் போகிறோம். காலையில் எழுந்து பார்த்தா கிரெடிட் கார்டு அப்ரூவலே ஆகலை. காலையில் என்ன ஆகலை, அப்ரூவலே. ஒரு லாட்ரி டிக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டோம், கோடீஸ்வரன் ஆகிட்டோம். வாங்கினாவே கோடீஸ்வரன் ஆகிட்டோம் தானே? ஏன்? கற்பனையில் என்ன இருக்குது, பயங்கர சோக்கியம். லாட்ரி டிக்கெட் வாங்கினோன்னே என்ன ஆகிடும், நமக்கு வச்சிடும், கோடீஸ்வரன் ஆகிடுவோம். அவங்கவுங்களுக்கு பங்கு கொடுத்துட்டு மீதி பேங்க் பேலன்ஸ் வச்சுருப்போம், கார் வாங்கியிருப்போம், பங்களா வாங்கியிருப்போம், எல்லாம். நார்மலாக குலுக்கல் சீட்டில் பார்த்தா 100 ரூபா கூட இல்லை. அப்போது எப்போ தெரியும் கற்பனை? எப்போ நாம் விடியலுக்கு வரும்போது அல்லது கற்பனையிலேருந்து விடுபடும் போது என்ன ஆகிடுது, இதெல்லாம் யதார்த்தம் இல்லை அப்படின்னு. யதார்த்தத்தை நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா கற்பனை பண்ண முடியாது. கற்பனை பண்ணுறது என்ன கிடையாது, யதார்த்தம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன தான் செஞ்சுன்னு இருக்கிறோம்? நீங்கள் பார்க்குற இந்த உலகம் முழுசும் நான் என்ன சொல்லிட்டேன், கற்பனை. இப்போது கற்பனை உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோமா? நிஜ உலகத்துக்கு நம்ம வாழ முடியாதுன்னா வாழலாம், நிஜமாகவும் நம்ம வாழலாம். கற்பனையெல்லாம் புரிந்து தேவையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கின்னு அதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், அது வந்து விடுபடலாம். ஒரு மனிதன் கடவுள் பற்றின கற்பனை பண்ணுறான், ஒரு மனிதன் என்ன செய்கிறான், கடவுள் பற்றின கற்பனை பண்ணுறான். ஒரு மனிதன் கடவுளை தேடுறான். 2 பேர் இருக்கிறான். ஒருத்தன் கடவுளை என்ன பண்ணுறான், கற்பனை பண்ணுறான். ஒருத்தன் என்ன செய்கிறான், கடவுளை தேடுறான். தேடுறவன் கண்டுபிடிப்பானா, கற்பனை பண்ணுறவன் கண்டுபிடிப்பானா? எவனுடைய படைப்பு உங்களுக்கு நல்லா அற்புதமாக இருக்கும்? ஏன் கற்பனை பண்ணுறவருடைய படைப்பு ஏன் அற்புதமாக இருக்கும்? கூட்டி குறைச்சி வகுத்து பேருக்கு என்ன செஞ்சுக்கலாம். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் நான். கற்பனை நீ அவனா என்ன சொல்லு, நீ போய் நீ யோகி ஆகிட்டு சிவயோகி ஆகிட்டு இன்னும் கற்பனைனா கூட நானே பண்ண மாட்டேன். அற்புதமாகிய அரும்பெரும் சுடரே, அற்புதமாகிய பாட்டு கேட்டுக்கிறீங்களா? அரும்பெரும் சுடரே, அருமறை தேடிடும் கருணைய கடலே. கற்பனை சத்தியமாக அந்த பாட்டு கற்பனையான பாட்டு கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அது அப்பட்டமான உண்மை அந்த பாட்டில் இருக்குது. ஆனால் அது கற்பனையால் செய்யப்பட்ட மாதிரியும், கற்பனையாக இருந்தாலும் நான் உன்னை வந்து மறக்க மாட்டேன்னு உண்மையிலேயே பொம்மையை பார்த்து பாடுற மாதிரியும் கற்பனை உள்ளவனுக்கு புரியணும். கற்பனை கடந்தவனுக்கு இது கருத்தாழம் உள்ளதாக இருக்கணும். 2 மீனிங்கில் எழுதிக்கிறான் அந்த பாட்டு. எப்படி எழுதிக்கிறான்? 2 மீனிங்கில் எழுதிக்கிறான். ஒரு சராசரி மனிதன், கற்பனை வாழ்கிற ஒரு மனிதன் அந்த பாட்டை கேட்டால் என்ன நினச்சிப்பான்? முருகர் பொம்மையை வச்சுருவான். கற்பனை என்றாலும் கற்சிலை என்ற அவங்ககிட்ட என்ன இருக்காதுன்னா உருக்கம் இருக்காது. உண்மை புரிந்த ஒரு மனிதன் இருக்கிறான். அதே பாட்டு மீனிங் வேறு. கந்தனே உன்னை மறவேன், கந்தனே உன்னை மறவேன், கந்தனே உன்னை மறவேன், அற்புதமாகிய அருள் பெரும் சுடரே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நிகழ்வதும் தடப்பதும் நின் செயலாலே. பாட்டு கேட்டீங்கன்னா
எப்போ எப்போ அத்தனையும் ஒரு உண்மையால் நகர்த்தப்படுகிறது. எல்லாம் உண்மையினால் ஆனது, உண்டான அத்தனையும் உண்மையினால் ஆனது, இருப்பது அத்தனையும் உண்மைதான். இங்கே எதுவுமே என்ன கிடையாது, கற்பனை கிடையாது. நான் என்பது ஒரு நிஜம், எனக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு நிஜம், என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு எப்போ புரியும் அப்படின்னு கேட்டால் நான் கற்பனையை விட்டுருக்கணும். இல்லை நான் லாட்டரி டிக்கெட் தான் வாங்குவேன், வாங்கிட்டு வந்து தான் வைப்பேன், திரும்ப திரும்ப நான் என்ன பண்ணினே தான் இருப்பேன். அது 1008 வாட்டி அடிக்க மாட்டேங்குது, ஆனால் கூட நான் வாங்கி வந்து வச்சுட்டு கற்பனை பண்ணுறேன். அதில் ஒரு சகோதரம் இது இல்லை. அட்லீஸ்ட் கற்பனைனாச்சும் ஒரு கோடி சொன்ன வந்துட்டு போகலாமா? முடியாதா? நிஜமாக நான் கோடி சொன்ன முடியாது, முடிவுக்கு வந்துட்டான். நான் முடிவுக்கு வந்துட்டான் அந்த மனுஷன். நான் நிஜமாக, ஏன்னா உங்கள் கற்பனை உங்களை ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு, நீங்கள் ஒரு கற்பனையாக ஒரு காட்சியை பார்க்குறீங்க, பயங்கர புரட்சியான படம், அப்படியே சென்னையில் வந்து தண்ணியை நீச்சிட்டாக்கா அப்படியே எல்லாம் அதை பண்ணுறேன், இந்த கற்பனை எந்த அந்த கற்பனை ஒன்று 2 பேர் சண்டை போட்டுக்கிறோம், அது அந்த பக்கம் தனியாக விட்டுருவோம். ஆனால் இங்கே ட்ராக் தனியாக நம்ம ஓட்டுவோம். இங்கே நடக்கிற அநியாயத்தில் நம்ம எப்பவுமே கேட்க மாட்டேன். கற்பனையாக நம்ம கேட்டுட்டு கற்பனையாக கோவப்பட்டு கற்பனையிலே வாழ்ந்துட்டோம். என்ன பண்ணோம்? கற்பனையாக கல்யாணம் பண்ணின்னு கற்பனையாக வாழ்ந்து கற்பனையாக சந்தோஷமாக இருந்துட்டு கற்பனையாகவே ஏந்து வந்துட்டோம். நிஜமாக ஒரு பொம்பளை பொண்ணை பார்ப்போம். ஏன் நம்ம தாகம் எங்கே தீர்ந்துச்சு? கற்பனையிலே தீர்ந்துச்சு. நம்ம வெறி, நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய பற்று, நம்மளுடைய தேவைங்க எல்லாத்தையும் எங்கே தீர்ந்துச்சு? கற்பனையிலே. கற்பனை 1000 கடந்துதான் போனால் என்ன? எதை தானோம்? கற்பனையை தான்னா தான் நிஜம். ஆனால் கற்பனையில் என்ன இருக்குது? பயங்கர கற்பனையில் நமக்கு கிடைக்காத ஒன்றை கிடைக்கலாம். கிளியோபாட்ராவை கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் படுக்க வச்சுக்கலாம். எங்கே? கற்பனையில். கற்பனையில் யாரை கூப்பிட்டு வச்சுக்கலாம்? யார் இந்த உலகத்தில் அழகின்னு சொல்கிறியா சொல்லுப்பா, ஃபோட்டோ வாங்கி வச்சுன்னு கற்பனையாக பண்ணி இட்டு வந்து வச்சுக்கலாமா இல்லையா? யாரை ஒன்றா வச்சுக்கலாம். யாரை என்ன செய்ய முடியும்? உலக அழகனை கூட்டினு வந்து என்ன ஒன்றா அப்படி கற்பனையாக கடவுள் தேர்னம் என்ன செஞ்சீங்கன்னா நிறைய படைப்புகளை உங்களுக்கு கொடுத்துருக்குறான். நீங்களும் கற்பனையில் இருக்கிறீங்க, அந்த மனிதனும் நல்லா கற்பனையில் இருக்கிறான். போதுமா இருந்து தானே 2 பேருக்கும்? ஏன் கற்பனை பண்ணிக்கிறதுக்கு என்ன தான் போதும்? கற்பனையான ஒரு பிம்பம் தான் போதும் தானே? டேய் ஒன்று ஐஸ்வர்யா ராயை கொண்டு வந்து பக்கத்தில் விட முடியும், ஃபோட்டோ காமிச்செல்லாம் வச்சுன்னு கற்பனை பண்ணிக்கிடா, பண்ணிக்கலாமா இல்லையா? நிஜ மனிதன் கிட்டக்க இதை கொடுக்குறீங்க என்ன சொல்லுவான்? இதெல்லாம் ஐஸ்வர்யா ராயாடா, ஃபோட்டோ கொடுத்தா அட்லீஸ்ட் ஃபோன் நம்பர்னா கொடுறா. ஏன் ஃபோட்டோ விட ஃபோன் நம்பர் முக்கியம்? ஏன் அட்லீஸ்ட் நான் அழுத்தி பார்த்து தான் பண்ணிவிடுவேன், பேசுவேன். ஃபோட்டோ பார்த்து என்ன பண்ண போகிறேன்? இதெல்லாம் தேவையில்லை. இப்போ எப்படிங்கிறாங்க? அப்போ 50 kg, இப்போ என்ன கேஜியா? யாருக்கு? நிஜ மனிதனுக்கு. ஐஸ்வர்யா ராய் விட்டு வாயா, கற்பனை நோனி அங்கேயே போயிட்ட. கற்பனையில் எவ்வளோ ஒரு சௌகரியம் இருக்குது. கற்பனையை நிஜமாக்கி விட்டு கற்பனையாக சண்டையும் போட்டுக்கலாம். கற்பனை என்னவாக்கிடலாம்? நிஜமாக்கிடலாம். கற்பனை நிஜமாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த கற்பனைக்காக நம்ம என்னவும் செஞ்சுக்கலாம், சண்டையும் போடலாம். ரமணர்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறார், ஐயோ நான் கஷ்டப்படுறேன், துக்கமாக இருக்கிறேன், எனக்கு வேதனையாக இருக்குது, அப்படி எனக்கு என்ன தீர்வு சொல்லுங்கன்றாரு. ரமணர்கிட்ட வந்து ஒருத்தர், அவர் ரமணர் கோமனை கட்டினு சும்மா ஜாலியாக உட்காந்து, கோணக்கால், கோமனம், கொம்பு, ரொம்ப சாதாரண மனிதன், எளிமையானவன். சொல்ல, நீ கனவு கண்டுட்டு பாம்பு பூஜி இப்போ அங்கே வந்து கனவுல வந்து என்ன வந்து ஏற்றான்னா நான் கிடைக்குது. நீ பார்த்தது கனவுல பார்த்தது கூட பாம்பு கிடையாது, கயிறு. நீ கடவுளை பார்த்ததுன்னா கயிறு, நீ ஏன் பாம்புன்னு கனவுல நினச்சிக்கின, அது வர கடிக்க வருதுன்னு என்ன வர அடிக்க வர சொல்கிறேன், எப்படி யாருன்னு கேட்குறாரு. பாரு, கண்டது கனவு, அந்த கனவுல கூட என்ன கிடையாது, நிஜம் கிடையாது, கயிறு. அதை வர என்ன வந்து அடிக்க சொல்கிறேன், எப்படி சாத்தியமா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், பயணம் செய்யும், அதை இதெல்லாம் புரிஞ்சு தான் ஒருத்தன் பாட்டாகவே இட்டான். பயணம் செய்யும் வண்டியிலே கையில் ஏண்டி பாரம் பாரம், சுமையை கொஞ்சம் இறக்கி வச்சா சுமந்தே வண்டி போகும். இந்த உலகத்தில் நடப்பது அத்தனையும் ஒன்றில்லை. இந்த உன்னால் ஆனதா எதனா? எதுவும் ஒன்றில்லை. அப்படிமா நீ என்ன அங்கே பிடுங்க போகிற? ஒன்றில்லைன்னு ஆயிடுச்சுன்னா என்ன தான் பண்ணணும்? நீ அப்போ நான் பிடுங்கிறதுனா அப்போ தப்பாக்குதா? உண்மை தானே? அதுக்கு நான் வெக்கமாக படுறதுக்குது. ஆளுக்கு அவனுக்கே கொட்டி போயிடுது, பாவம். ஒரே யோசித்து கொட்டி போயிட்டுக்குது. இல்லை ஒரு எங்கே பிடுங்குது சார், நான் பிடுங்க வேண்டியதே இல்லை சார், அதுவே கொட்டிச்சு. ஏன்னா அவ்வளோ யோசிச்சுருக்கிறான், என்ன செய்ய முடியும்? அப்போது எதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, வீரர் இருக்கவோ ஒரு ஆணியும் நம்மளால என்ன பண்ண முடியாது, பிடுங்க முடியாது. அப்போ நம்ம என்னத்துக்கு வந்துக்கிறோம் இங்கே? கற்பனை பண்ணிக்கிறதுக்கா? நான் இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிக்கிறேன், நீ இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோ. பாரு, கற்பனையினால் நமக்கு நிறைய லாபமும் வந்துருக்குது, இல்லைன்னே சொல்ல முடியாது. மொழியெல்லாம் ஒரு மனிதனுடைய கற்பனை. இப்படி ஒரு வட்டம் போட்டு, இப்படி ஒரு கோடு போட்டு, இப்படி போட்டு ஒருத்தன் கற்பனை பண்ணான். இதுக்கு ஆன்னு ஒரு சத்தம் கொடுத்தான், அதை நம்மலாம் ஒத்துக்கணும். அதனால் எங்கே போய்க்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, அது
ஆயிடுச்சு. எங்கே போய் போட்டாலும் ஏ என்ன ஆயிடுச்சு, ஏவாச்சு. இது கற்பனையானது தான். ஆனால் அதில் ஒரு சௌகரியம் இருக்குது. கற்பனையில் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிய வைக்கிறதுக்காக ஒன்று என்ன பண்ணி வச்சுக்கிறோம், உருவாக்கி வச்சுக்கிறோம். இது அத்தனையும் இதை புரிய வைக்கிறதுக்காக கற்பனையாக இருக்குது. ஆனால் அது என்ன இல்லை, உண்மை இல்லை. யாருக்கு புரியணும், கற்பனை பண்ணுறவனுக்கே என்ன புரியணும்னா, நாம் பண்ணுறது, நாம் காண்பது கனவா அல்லது நிஜமா, யார் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு கற்பனை பண்ணணும். ஆனால் கற்பனையின் உச்சத்தில் போயிட்டுனுக்கே நம்ம நினச்சினுக்கிறோம் பைத்தியங்க மட்டும்தான் கற்பனையின் உச்சத்துக்கு போயிட்டு இருக்குதுன்ட்டு. ஒவ்வொரு மதவாதியும், ஒரு மதகுருமாரும், ஒரு போதனையாளனும், ஒரு பேச்சாளனும் கற்பனையின் உச்சத்தில் இருக்கிறான். அவன் நினச்சிக்கிறான் அவனுக்கு தான் எல்லாம் தெரியும், எதிராளிக்கு ஒன்றும் தெரியாது. அவன் நினைக்கிறான் அவன் எல்லாம் அவருக்கு தெரியும், எதிராளிக்கு இன்னொன்று வர நினைக்கிறான் நீ எப்பவுமே தெரிஞ்சிக்க மாட்டேன். ஏன்னா இவர் கற்பனை இருக்கிற மாதிரி நீ என்ன தான் பண்ணி இருப்பேன்னு நினச்சிக்கிறான். உங்களில் யாரோ ஒருத்தர் என்ன ஆகிட்டார், இப்போ கற்பனை இருந்து விடுபட்டார்னா நான் பேசுறது கற்பனையாக உண்மையானு புரியும். அது வரைக்கும் நீங்கள் கற்பனையாக கூட நினச்சிக்கலாம். நான் பேசுறது உண்மைதானான்னு உங்களுக்கு எப்போ புரியும், நீ உண்மையானாதான் அது உண்மை தெரியும். நீ கற்பனையில் இருந்தால் நான் பேசுறதுன்னா இல்லை, உண்மையே கிடையாது. ஏன், நீ மிகப்பெரிய கற்பனை பண்ணுகிற, இவனும் கற்பனை பண்ணி தான் பேசிக்கிறான் நீ நினச்சிக்கிற. இந்த தேர்ந்த மனிதர்கள், கற்பனையான மனிதர்கள் என்ன செஞ்சு வச்சுருவாங்கன்னா, அவன் பண்ணுற கற்பனை தப்பு, நான் பண்ணுற கற்பனை தான் கரெக்ட். ரெண்டு பேருமே கற்பனை பண்ணுறீங்க. இதில் எந்த கற்பனை தெரியும், எந்த கற்பனை தப்பு? கற்பனையில் எதனா தப்பு ரைட்டுக்குதா? கற்பனை பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு, எப்படி பண்ணிக்கலாம்? முட்டாளாக இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி இருக்கலாம்? சின்ன முட்டாள் பெரிய முட்டாள்னா இருக்குது. முட்டாள் தானே. திருடுறதுன்னு முடிவு பண்ண எவ்வளோ திருடுனா? எப்போங்க கற்பனை எப்போ கடக்கிறது? நம்ம ஏன் கற்பனை கடக்கலைன்னா, ஒரு சௌகரியம், சில கேள்விக்கு நம்மக்கிட்ட பதில் இல்லை. ஒரு மனிதன் இப்போ வந்து கேட்குற டீ டைமில் உயிர்னா என்ன, அது தெரியவே இல்லை. உயிர் தான் கடவுள்னா ரெண்டாவது கேள்வி சேர்த்துச்சு அவர்கிட்ட. அப்போ அது தேவையா இல்லைன்னு நான் கேட்கலான்னு நினச்சேன். அது எப்படி தேவையில்லாமல் ஆகிடும்? உயிர் தேவையில்லைன்னு எவனா சொல்லுவானா? கிறுக்கு பையன் தான் என்ன சொல்லுவான்? உனக்கு யாரும் என்ன சொல்லி தரல? கடவுள்னா உயிர் உனக்கு என்ன பண்ணல? சொல்ல என்ன நினச்சிக்கிற? கடவுள்னா பொம்மை. ஏன் கடவுள்னா பொம்மை? எப்போ உனக்கு நினச்சிருந்த? கற்பனையான ஒரு மனிதன் என்ன பண்ணி கொடுத்துட்டான்? கற்பனையான பொம்மைங்களெல்லாம் உனக்கு கொடுத்துட்டான், கற்பனையான வரிகள் எல்லாம் கொடுத்துட்டான், கற்பனையான பாட்டுகள்லாம் கொடுத்துட்டான். இப்போ புதுசாக ஒருத்தன் வந்து கற்பனை பண்ணுறான், புதுசாக அவனும் கற்பனை தான் பண்ணுறான். தேடி அடைஞ்சவனே இல்லை. மூணு பாலுக்கு அப்புறமா பண்ண இருட்டுன்னு ஒருத்தன் சொன்ன உடனே இவன் கற்பனை பண்ணுறான். அப்படி கிடையாது, தனியாக ஒரு சிவ கலந்ததுன்னு கற்பனை பண்ணுறான். பார்த்தானா இவன்? பார்த்தானா? நாமளும் என்ன பண்ணுறோம்? ஆமாம் தான். ஏன்னா நம்மளை விட கற்பனை அவர் நல்லா பண்ணுறாரு. ஏன்னா லூசு, உன் கற்பனையா அற்புதமானது. ஒரு முட்டாளின் கற்பனை எப்படி இருக்கான்? ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு காஸ்ட்லியான மனிதனின் கற்பனை எப்படி இருக்கான்? ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பிரம்மாண்டமான கற்பனைலாம் உண்மையாக இங்கிலீஷ் படம் பார்த்தா சரி, பார்க்கும் தட்டு வரும், அங்கேருந்து தாவி குதிப்பாங்க, அவங்க மனுஷனுக்கு வால் முளைச்சிட்டு இருக்கோம், அந்த வாழை முடிய தூக்கி போய் அந்த மிருகத்துக்கு காதில் விட்டு சொல்லிடுவார், அப்படியே பறப்பார். கரெக்டாகுது பத்தியா? டேய் லூசு, நம்மளால எம்ஜிஆர் பறப்பார். யார் எங்கே சண்டை இருந்தாலும் அங்கே வந்து நின்றுவார் அவர். அவருக்கு அதே வேலை. கரெக்டாக இல்லையா? கற்பனைன்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்? எதோ ஒன்றாலும் பண்ணிக்கலாம். எப்போ தெரியும்னா, நீ ஏந்துட்டேன்னு வச்சிங்க, ஆடாடாடாடா இந்த உலகம் நான் கற்பனையில் நான் மாதிரி போதுடா. இப்போ நம்ம நிஜமாக என்ன தான் சொன்ன வந்துச்சு. இவன் நாம கற்பனை பண்ணிக்கிறோமா? அவன் என்ன பண்ணுகிறான்? நாகரிகமாக பேசத்தான் நீ கற்பனை பண்ணுகிற. ஆனால் உன் உள்ள எப்படி தான் இருக்குதுன்னா அதெல்லாம் வருது. உன் பொண்டாட்டிக்கிட்ட அப்படி தான் பேசுகிற, உன் பிள்ளை நீ அப்படி தான் திட்டுற, உனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா உன் வேலைக்காரன் அப்படி தான் பேசுகிற. வேலைக்காரன் உன்னை அப்படி தான் பேசிக்கிறேன், ஆனால் உள்ள வெளியே பேசலை. உன் வேலைக்காரன் அப்படி தான் பேசுகிறான். நீ அவனை பேசிட்டான்னு சொன்னேன்னா போ சொல்கிறேன், உள்ளம் வெளியே பேசுகிற, அவ்வளோதான். உனக்கு காது கேட்கல. உனக்கு என்ன கேட்கல? காது கேட்கல. ஏன்? கொஞ்சம் கூட அறிவு இல்லை. நீ வெளியே திட்டுறதுனால நீ பெரிய ஆள் நினச்சிக்கிற. அவன் எப்படி திட்டுங்கிறான்? திட்டுங்கிறான். நீ யாரையும் நீ ஏமாற்ற முடியாது. ஏன்னா எவனுக்கும் நான் தான் சொல்றேன், நான் எங்க தைரியமா ஏன் அப்படி தைரியமா பேசுறேன்னா, எல்லா மனிதனுக்குள்ளும் மனம்னு ஒன்று இருக்குது. அது தெளிந்த இடத்தை நோக்கி பாஞ்சினே இருக்குது. மனம் என்ன செஞ்சினே இருக்குது? எப்போ பார்த்தாலும் தெரிந்த நோக்கத்தை, எண்ணத்தை அல்லது தெளிவான ஒன்று எவனா சொல்ல மாட்டானான்னு கேங்குது. தெளிவானது ஒன்று எங்ககிட்ட கிடைக்காதா அப்படின்னு எல்லாத்துக்குமே அந்த எண்ணம் இருந்துன்னு இருக்குது. அதனால தான் நான் தைரியமாக கம்ஃபர்டபுளாக பேசுகிறேன். அதனால தான் இது வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன். நான் என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் உன்னை தெளிய வைக்கிறது. அதனால எனக்கு என்ன இல்லை, பயம் இல்லை. நான் இப்படி பேசணும்னு அவசியம் எனக்கு இல்லை. நான் நிஜ மனிதன் எப்படி பேசணும்? கற்பனை பண்ணிக்கணுமா? வாங்க சார், குழந்தாய் அப்படி ஜில்ஜே காஜில் என்னையா என்ன என்ன நடக்குது இங்க?
ஒரு நிஜ மனிதன் தூக்கத்துலேருந்து ஏற்றுட்டு எப்படியா பேசுவான்? அப்படியே நின்றுன்னு, ஏன்டா டே இன்னொரு விதமான கற்பனை பண்ணிக்கிறீங்க? ஆன்மீகம்னா இல்லை, நிச்சயம் கடவுள் உண்மைன்னா, நீ உண்மைன்னா பேசுறது உண்மை தானே. உன் சொந்தமாக பேசு, உனக்கு எப்படி தோணுது அப்படி பேச, என்ன குறைஞ்சிருவேன்? உனக்கு புரிய வைக்கணும், அதானே என் வேலை. உனக்கு புரியக்கூடாதா, புரிய வைக்கணுமா? நான் பேசுறது உனக்கு புரியலையா? புரியலையா? உனக்கு புரியணுமா புரியக்கூடாதா? அதுதான் நான் பேசுகிறேன். புரியக்கூடாதுன்னு பேசுறது சரின்ற, புரியுற மாதிரி பேசுறது தப்புன்ற. உனக்கு எளிமையாக இருந்தான்னா அதில் வச்சு தெளிவாக இருக்கணும்ல. என்ன செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை சுற்றி கற்பனையான மனிதர்கள் தான் என்னவா இருக்கிறாங்க. ஏன்னா கற்பனையின் உச்சத்தை தான் கற்பனை என்ன பண்ணுது, நம்மளை விட அவங்க சூப்பராக கற்பனை பண்ணாங்க. போய் நம்ம வந்து கேள்வியை அந்த சிநேகிதனே சிநேகிதனே ரகசிய சிநேகிதனே, நம்ம இதை போய் கற்பனை பண்ணிட்டுமே, எதை பண்ணல? நிஜ மனிதனுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்பனை தேவை இல்லை. நிஜ மனிதனுக்கு என்ன தேவையில்லை? கற்பனை தேவையில்லை. உங்கள் எண்ணங்கள்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. எப்போ கற்பனை தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்பனையை கொண்டு நீ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நடக்க போகிறத, நாளைக்கு நடக்க போகிறத, இந்த இடத்துல நம்ம எப்படி ஆக்ட் பண்ணணுன்றத, இங்கே எப்படி நடந்துக்கணுன்றதெல்லாம் கற்பனை பண்ணி வச்சுக்கோ. அப்போ நீ வந்து நல்லா இருப்ப அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ கற்பனை பண்ண மாதிரி உன் வாழ்க்கை இல்லவே இல்லை. நீ வந்து கற்பனை பண்ணுங்கிற, இப்படி பள்ளம் இருக்கும், இப்படி மேடு இருக்கும், இந்த இடத்துல இப்படி போகணுன்ட்டு நல்லா தாரோடு போட்டுக்கிறான். இப்போ என்ன பண்ணலாம்? நீ ரொம்ப சீரியஸாக கற்பனை பண்ண நைட்லாம், ஆனால் நைட்டாக தார் ரோட்டை போட்டு போயிட்டுக்கிறான். இப்போ எப்படி போவ ரோட்டில்? ஐயோ, நம்ம கற்பனை பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. நீ நைட்லாம் கற்பனை பண்ண எந்தெந்த பள்ளத்தில் எப்படி இப்படி இறங்கலான்ட்டு. ஆனால் காலைல போனால் என்ன ஆகிட்டுக்குது, ரோடு ரொம்ப தெளிவாக நைட்டு தான் ரோடு போடுறேன். என்னங்க டேக் டைவர்ஷன் சொல்ல போகிறான்னு வர, இப்படியெல்லாம் அப்படி போய் இப்படி வரலாம், இப்படி போய் அப்படி வரலாம் நீ கற்பனை பண்ணியிருந்தேன். ஆனால் நிஜம் எப்படி இருக்குது? இப்போ போனால் நித்தம் மாறும் உலகத்தில் உன் கற்பனை கொஞ்சம் கூட செல்லாது. நித்தம் மாறும் உலகத்தில் என்ன பண்ணாது உன் கற்பனை? சும்மா கொஞ்சம் கூட செல்லாது. புரிஞ்சிச்சேனா? எண்ணம் விட்டுனே இருப்ப, எண்ணத்தை வச்சுன்னு கற்பனை பண்ணின்னு இருப்ப, என்ன பண்ணலாம்? ஆனால் உன் தேவைகள் உன்னை ஒந்துது, உன் ஆசைகள் உன்னை ஒந்துது. உன் ஆசை உன் தேவைகள் என்ன பண்ணுது? ஒந்துது. அதனால் உன் கற்பனையும் அவசியமாக இருந்து அது அளவில் வச்சுக்கணும். கற்பனை எப்படி வச்சுக்கணும்? கற்பனையை கற்பனைன்னு புரிஞ்சுக்கணும். கற்பனை என்னன்னு புரிஞ்சுக்கணும்? நம்ம கற்பனை பண்ணின்னு இருக்கிறோம், ஆனால் அது என்ன இல்லை, நிச்சயம் இல்லை. இந்த உலகம், இந்த வாழ்ந்துனுங்கிற இந்த வாழ்க்கை, நீங்கள் செஞ்சு வச்சுக்கிற சட்டத்திட்டங்கள் எல்லாம் வெறும் கற்பனையானது. ஆனால் எதுக்கு உதவுது அப்படின்னு கேட்டால், ஓரளவுக்கு வாழ்ந்துக்கிறதுக்கு உதவுது. ஏபிசிடி ஒரு மொழி கற்பனையின் வளர்த்தினால் உச்சமாயிருது. ஒருத்தர் பழகிறது பரஸ்பரம். ஒரு மனிதனுடைய கற்பனையால் தான் வார்த்தைகள்லாம் வந்துருக்குது. அந்த வார்த்தைகள்லாம் பேசும்போது தான் நிஜத்தை புரிய வைக்க முடியுது. ஸோ கற்பனை கொண்டு நான் என்ன செய்ய முடியுது? ஒரு பட காட்சிகளெல்லாம் பொம்மை வரைஞ்சி ஓட்டினா அது காட்சிகள்லாம் பொம்மையாக தான், ஆனால் அது உண்மையை ஒன்று உணர்த்துது. கடவுள் ஒன்று இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான மொழி என்னவா இருந்தது? எங்கே தான் எடுத்துருக்கிறேன் நான்? கற்பனையான ஒரு இடத்துலேருந்து தான் எடுத்துருக்கிறேன். ஆனால் அது என்னவா எதை சுட்டி காட்ட பார்க்குது? ஸோ உங்கள் கற்பனை உண்மையை நோக்கி பாய்வதற்கான ஒரு அடித்தளமாக இருக்கலாமே தவிர, கற்பனையாகவே உண்மையையும் நீங்கள் நினச்சிக்கூடாது. உண்மை என்ன இல்லை? கற்பனை இல்லை. கற்பனையிலேருந்து விடுபடும் போது நீ உண்மையை சந்திக்கணும். நீ கற்பனையிலே இருந்தான்னா ஆக முடியாது, போதாது. கற்பனை என்பது ஒரு சொற்பமான ஒரு சுகம், சொற்பமான ஒரு சுகம், சுதந்திரமான ஒரு இடம், சுதந்திரமான இடம். கற்பனை பலவிதம். நீயா பண்ணுறது உன்னை தாண்டி அதுவாக நடக்குது. ரெண்டு இருக்குது. கற்பனை எப்படி இருக்குது? கான்சியஸாக மீன்ஸ் என்னென்னா, நீ ஏன் நினச்சிக்கிட்டு இந்த சட்டை போட்டால் ஜோராக இருக்கும், இந்த வேஷ்டி கட்டினா ஜோராக இருக்கும், இல்லை இந்த பேண்ட்டு போட்டால் ஜோராக இருக்கும், இந்த மாதிரி செருப்பு போட்டுக்கலாம், நம்ம சைஸ் இப்படி இருக்குது, நம்ம இந்த மாதிரி மேக்கப் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்றது உன்னோட கற்பனையிலேருந்து நீ கொண்டு வரது. நிஜம் அப்படி இல்லை. இன்னொரு சட்டை போட்ட பேர் 10 பேர் பாராட்டணுன்னு, இதுவும் நல்லா தானே இருக்குது, இது நம்ம கற்பனை பண்ணாததாக இருக்குது. அப்படியும் உண்டு. நீ பண்ணதும் உண்டு, இன்னொருத்தரோடது கூட உண்டு. கற்பனை பலவிதமாக இருக்குது. இப்போ நானாக பண்ணுறேன்னா அதுவாக நடக்குதான்னா, ஏன் இது நடக்குது? என்னை மீறி நான் தூங்குறேன், எனக்கு கற்பனையான காட்சிகள்லாம் வருது, கனவுகள்லாம் வருது. நான் கற்பனை பண்ணுறேன் அப்படின்றதே தெரியாத நான் கற்பனை பண்ணுறேன். கரெக்டானா? நான் கற்பனை பண்ணுறேன்றதே கற்பனை பண்ண தூங்கும்போது கனவு வந்து நாமளை கற்பனை பண்ணால் பொறுப்பாளி நாமளா? ஆனால் பாருங்களேன், அந்த கனவுக்கும் நம்மளோட பொறுப்பு, நம்மளுடைய பங்கு இருக்குது. அந்த கனவில் நம்மளுடைய பங்கு இது. நாம் எந்த மாதிரி நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான கனவுகள் தான் நமக்கு காட்டப்படுது. நம்ம எந்த மாதிரி நினைக்கிறோமோ, நீ மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டாட்டமாகவும் வாழ நினைக்கிறோன்னா இருந்தால் உன் கனவுகள் என்ன ஆகுது? மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்குது. உன் கற்பனையும் எப்படி தான் இருக்கும்? மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டாட்டம். நீ எப்படி கற்பனை பண்ணிப்பேன்? நல்லா ஹோட்டலில் போகிற மாதிரியும், தண்ணி அடிக்கிற மாதிரியும், ஃப்ரெண்டுங்களை போகிற மாதிரியும், ஊர் சுற்றுற மாதிரியும் கற்பனை பண்ணிப்பேன். நீ இப்படி யோசிக்கிற, நாம் வந்து எதுவும் செய்யக்கூடாது அப்படி இருக்கணும். உன் கற்பனை எப்படி இருக்கான்?
பாரேன், இந்த கற்பனையில் ஒரு வித்தியாசம் பண்ணி வச்சுக்கிறான். எவன் ஒருவன் இந்த உலகத்தில் வாழ வெட்டியாக போயிடுறானோ அவனுக்கு மேலே இருக்குதுடா இது சொர்க்கம். இங்கே நீ வாழ வெட்டியாக போயிட்டியானா என்ன பண்ணிடலாம்? மேலேருந்து 3 பேர் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறார். ஒருத்தர் மாற்றி மாற்றி விடுவார் உனக்கு, அங்கே மேலே கல்யாணம் பண்ணி வச்சுன்னு அனுப்பி விடுவார். அதை நினச்சின்னுக்கிறான். அங்கே அப்சர்ஸாக இருப்பாங்க, ஜெட்டி போட்டுன்னு வெள்ளையாக ட்ரெஸ் போட்டுன்னு செஞ்சுருப்பாங்க, ஜெட்டெல்லாம் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டுருப்பாங்க. இங்கே கற்பனை இங்கே பொண்டாட்டி விட்டேன்னா அங்கே உனக்கு பெருசு தேவதைங்களாக இருப்பாங்க. பார்த்து யாருக்காக இது நிஜ மனிதன் அப்படி ஏமாற்ற முடியும்? சும்மா பக்காடே நாங்கள் இப்போ வாழ வந்துக்கிறேன்டி, என்ன பண்ண முடியும்? நிஜ மனிதன் ஏமாற்ற முடியுமா? ஆனால் நீ ஒரு போலியானவனா செஞ்சிடலாம், உன்னை ஏமாற்றிடலாம். நிஜத்தை என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. இப்படியெல்லாம் உனக்கு ஒரு கதைங்கள்லாம், சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, மேலேன்னு ஒன்று இருக்குது, இப்போ விட்டு குத்துரு, இது விதி. எது இது விதி. நீ ஏழையாக இருக்கிறதுக்கு பிறந்திருக்கிற, நீ என்ன பண்ண மாட்டேன், யாரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நாங்கள்லாம் யார் எனக்கு என்ன பணக்காரங்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ். நாங்கள் யாரை பாதுகாக்க வந்துக்கிறோம்? பதுக்கல்காரங்களே. அப்போ உங்களுக்கு கதை எப்படி சொல்லணும்? நான் எப்படிங்க சொல்லணும் கதையை? இந்த ஒரு படம் ஒன்று வந்திருக்கோம், புதுசாக ஒரு படம். இதுங்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விழாக்கள் எல்லாம் அடிமைகளுக்கு கொடுக்கப்பட்ட விருந்து. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விழாக்கள்லாம் எது? அடிமைகளுக்கு கொடுக்கப்பட்ட விருந்து. எப்போதும் கொண்டாட்டமாக இருக்கணும். நேற்றுக்கு விழா நாள், டெய்லி விழா நாள். எனக்கு ஏன் ஒரு நாள் எனக்கு விழா நாள்? எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். எனக்குன்னா ஒரு நாள் கொண்டாடணும். மாடுங்களுக்கு வேணால் ஒரு நாள் விழா கொடுத்துட்டு போ. மனுஷனுக்கு ஏன் நம்ம என்ன பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி சந்தோஷமாக இருந்துக்கோ, அப்போ தான் ஆபத்து போட்டு அன்றைக்கி தான் ஆடுறது. கோழி பண்டிகை கலசாயம் ஆச்சு. ஏன் டெய்லி ஆச்சு? நான் வேணா நான் சொல்லுது, டெய்லியும் சாய வச்சு கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா? அது நான் அன்றைக்கி தான் நான் சாயம் அடிக்கணும். மாமன் பொண்ணு வந்தால் இனி வேணா அடிக்கலாமா இல்லையா? என்னைக்கு அடிக்கணுங்க? எப்போ? ஓடி நாள் பார்த்தா பொங்கல் அன்னி தானா இட்லி சொல்லணும், தீபாவளி அன்னி தானா எண்ணெய் தேய்ச்சி எப்பயா குளிக்கணும்? சனியாம தான் குளிக்கணும். இதெல்லாம் யாருக்கு? யார் ஏமாத்துறதுக்கு? நீங்களாம் ஏமாந்து போயிருந்தா நானுமா ஏமாற முடியும்? அதில் வர என்ன வர ஏமாந்துடலான்னு பார்க்குறீங்க. இந்த ஒன்றுமே தெரில யாருக்கு. எப்போ வேணால் எதை வேணால் சாப்பிட்லாம். ஜாதி மட்டும் நம்மளாம் எவ்வளோ நேர்த்தியாக வாழ்ந்துனுக்குறோம், கரெக்டாக வாழ்ந்துக்கிறோம். சனி அம்மனா சாப்பிட மாட்டோம், வெள்ளி அம்மனா சாப்பிட மாட்டோம், கிருத்திகனா சாப்பிட மாட்டோம், பௌர்ணமினா சாப்பிட மாட்டோம், அமாவாசை சொன்னோம். நம்ம சூப்பராக வாழ்ந்துக்கிறோம். இவங்ககிட்ட இந்த மாதிரி கிரு பையன்கிட்ட போனி நீயே பேர் பட்டைக்கு இருக்கு திட்டுவானா இல்லையா உன்னை? ஏன் யார் சரி? நான் சரி தப்பு எனக்கு தெரியாதுப்பா, நான் வாழ்ந்துனுக்கிறேன். நீ வாழுன்னு சொல்கிறேன், எது சரி? கற்பனை பண்ணிக்கலாமா, வாழலாமா? டேய் தம்பி, எவ்வளோ நல்லா கிளியோபாட்ரா கூட தூங்குவேன், வாடா பக்கத்து ஊரில் மாமா பொண்ணுக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கூப்பிட்றேன். லூஸு மாமா பொண்ணு பல்லு எடுப்பாகுது. எடுப்பா இருந்தாலும் அதான் உண்மை. எடுப்பா இருந்தாலும் பழகி பாடுற, அதுவும் சுகம். யாருக்கு போன போ மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு எதுக்கு? பக்கத்தில் யார் இருக்க போகிறாங்களா? யாரோ ஒரு நடிகை சிம்ரனா, இல்லை சிலுக் சுமிதாவா, இல்லை யாரோ அனுஷ்காவா, யாரோ ஒத்தி. ஏல நிஜம் வாழ்க்கையில் உன்னை என்ன பண்ணுது? கூவி அழைக்குது. நித்தம் உன்னை சுற்றி என்னதான் இருக்குது? நிஜம் இருக்குது. சூரியன் நிஜம் வருது, வாழ்க்கை நிஜம் சுற்றி உன்னை சுற்றி உண்மையாக இருக்குது. நீ கற்பனையாக இருக்கிற, யார் தப்பு? கற்பனை உன்னை கொண்டாட்டமான மனிதர்கள்லேருந்து உன்னை கற்பனை என்ன பண்ணிச்சு? பிடிங்கிச்சு. நீ கற்பனையிலே இருக்கிறதுனால உன் வாழ்க்கையை நீ என்ன பண்ணிடுற? எல்லாம் கற்பனையாகவே இருக்குது. நாளைக்கு வருவான், 4 மணிக்கு வருவான், யார்? அதெல்லாம் வரமாட்டான். அப்பாவும் கல்யாணம் பண்ண மாட்டேன், நீ தான் எந்த போய் லவ் பண்ணணும். யார் சொல்லி தருது? அப்பா கல்யாணம் பண்ணி தர்றாருன்னு இந்த புள்ள போகுது, வேலைக்கு போகுது. ஆரம்பமாக பாட்டுன்னு கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும் டொடாயிங் டொடாயிங் இல்லை ஆமா. அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்து அக்கா தங்கச்சிங்களா அந்த அக்கா பாட்டு பாடுவாங்க. பாட்டு படலாங்க பார்த்துக்கிறீங்களா? ஏன் வாழ்க்கையை யாருங்க வாழணும்? என் வாழ்க்கையை யார் வாழணும்? கற்பனையான மனிதன் ரொம்ப நேர்மையானவராமா, நல்லவராமா, அதனால் விட்டு கொடுத்துட்டாராமா. டேய், கற்பனையான மனிதனால தான் நல்லவன் மாதிரி நடிக்க முடியும். நல்லவன்றவன் நடிக்கிறவன் இல்லையா, நிஜமாகவே நல்லவன். அவன் நல்லவன்றவனா கிடையாது. அவன் நல்லவன் அக்கறையே எடுத்துக்க மாட்டான். நீ அவனை போய் நல்லவன் சொன்னால் இருந்துன்னு போட்டோமே என்ன? இப்போ நீங்கள் என்னை பார்த்து நல்லவன் சொன்னால் என்ன பண்ணுவேன் நான்? இருந்துன்னு போட்டோமே, அது என்ன பிரச்சனை? நீ நல்லவன் என்னை ஏமாற்ற பார்க்குற, அது கூட என்ன பண்ணக்கூடாது. உன்னை பிரித்தியார் நல்லவங்கன்னு சொல்லணும், கெட்டவங்க சொல்லணுன்றதுக்காக என்ன பண்ணக்கூடாது? உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்கக்கூடாது. உன் வாழ்க்கை யார் தான் வாழணும்? நீ தான் வாழணும். பிறந்துட்டா செத்துருவேன். வேறு எதனா இருக்குதா? உண்மை
எதுவுமே இல்லை. இந்த சாவறதுக்குள்ளே நீ எப்படி இருந்துடணும், என்னென்னலாம் அனுபவிச்சிடணுமோ அதெல்லாம் சரியாக அனுபவம். யார் வாழணும்? நீ அவனே போய் கேட்டுக்கிற வாழ்க்கை நீ வாழணுமா, யாருன்னா கேட்கணுமா? வாழ்க்கையை வாழணுமா, யாருக்கு என்ன ஆலோசனை கேட்கணுமா? ஒரு கால் உனக்கு சாப்பிட தெரியாது, சமைக்க தெரியாதுன்னா என்ன பண்ணலாம்? சமைக்க கற்று வந்து நீ சமைக்கலாம், இல்லை வாங்கியும் கூட சாப்பிட்டுடலாம். ஆனால் அங்கே தரவே இல்லையே எதுவுமே. அவன் இருக்குதெல்லாம் அவரை பிடிக்கிட்டான். நீ நல்லா சாப்பிட்டு இந்த சாப்பிடாதுன்ட்டான், நீ நல்லா வாழ்ந்து இந்த வாழாதுன்ட்டான், நீ இருக்குதெல்லாம் உன்னை பிடிக்க முடியாது. அவன் என்னத்துக்கிட்ட வாழ்ந்துங்கிறீங்க? அப்போது இன்னொருத்தனுடைய கற்பனைப்படி நீ இருக்கிறதுக்கு வந்தியா, இல்லது நீ நிஜமாகவே இருக்கிறதுக்கு வந்தியா? உன் நிஜ மனிதனாக நீ ஆக்கினா அடுத்தவனுடைய கற்பனை உன் மேலே என்ன பண்ண முடியாது, பூசிக்க முடியாது. அடுத்தவனுடைய கற்பனை உனக்கு உதவாது. நீங்கள் பாருங்களேன், நீங்கள் படிக்கிற நூல்கள் எல்லாம் ரெண்டு விதமானது. ஒரு மனிதனுடைய அப்பட்டமான அசிங்கமான கற்பனை, அல்லது ஒரு மனிதனுடைய உண்மையான அனுபவம். ரெண்டு விதமான நூல்கள் இந்த உலகத்தில் இருக்குது. கற்பனையானது, நிஜமானது. நீங்கள் சுக்லாம் பரதம்லாம் சொல்கிறீங்களே, அது நிஜம். அது போலியான மனிதன்கிட்டேருந்து வந்ததில்லை. காயத்ரி மந்திரம் ஓம் பூர்வஸ்வாக அது நிஜ மனிதன்கிட்டேருந்து வந்தது. ஆனால் 10 பாட்டு அதுக்குன்னே எழுதி வச்சுக்கலாம் அதே டைப்பில். இதெல்லாம் என்ன போலி? நீ போலி மேலே அவ்வளோ அக்கறதுன்னு அது வர நான் ஒரு பெருசாக மனப்பாடம் பண்ணிட்டு வர சொன்னேன். ஆஞ்சநேய போ என்னென்னவோ வாய் புத்திர என்னென்னவோ என்னென்னவோ சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். என்ன கதை அதெல்லாம்? அப்போது நிஜம் ஒரு உண்மையை சார்ந்து 10 போய் வந்தோடனே நிஜமும் ஒன்றாம ஆயிடுச்சே. உன் மேலே உன் கற்பனையான விஷயங்களெல்லாம் உன்னை அடக்கி 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 யாரை மறைச்சிக்கினேன்? நான் உன்னை மறைச்சிக்கினேன். நான் உன்னை நேராக சந்திக்கணும்னா செய்யணுங்க. உன் கற்பனையெல்லாம் கீழ்ச்சிட்டு உள்ளே சந்திக்கணும்னா செய்யணும். சரியான ஷார்ப்பான கத்தி உண்ணும். எனக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டோம்? உனக்கு அப்போ தான் சொர்ணியே வருது, இல்லைனா வரமாட்டேங்குது. தம்பியே ராஜா செல்லன்னா உனக்கு கேட்கலன்னா செய்யுது. நான் இப்போ இன்னும் எவ்வளோ நாள் தானே இப்படி ஏமாந்துனுக்கு போகிறேன்னு சொன்னா என்ன தப்பு? யார் தான் அவனுக்கு பொறுப்பாக சொல்கிறது? அப்போ என்ன பண்ணுவான்? என் நல்லா அப்பன் அடித்து சமாடி வச்சு வண்டியில் தூக்கி போட்டு திரும்பி ஸ்கூலில் டீச்சர் என்ன விட்டுருவான். செல்லம் ராஜா உள்ளே போடி வாழைப்பழம் தரேன் அதெல்லாம் பார்த்துட்டான் அவன். அதெல்லாம் பார்த்து என்ன தான் செய்வான்? அடுத்த கட்டான் சும்மா சொன்ன இது வாழைப்பழம் தரேன் பிஸ்கெட் தரேன்றதெல்லாம் இருக்குது வந்து என்கிட்ட அதெல்லாம் கிடையாது. இதாங்குது என்ன செய்யுது? இப்போ என்கிட்ட பழம் பிஸ்கெட்டு பணம் இருந்ததுன்னா இந்த தம்பி பணம் இதாக வச்சுக்கோ, நான் சொல்கிறது கேளுன்னு சொல்லலாம். என்கிட்ட என்ன இல்லை. ஒரு கால் நான் பெரிய பணக்காரன் ஆகிட்டேன்னா ஒரு கால் இந்த மாதிரி வார்த்தைங்க இல்லாமல் போயிடும். இந்த அசிங்கமான வார்த்தைங்களாம் ஒரு நாள் இல்லாமல் போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. வசதியாகிட்டேன்னா அந்த வார்த்தைங்களாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த தேவையில்லை. அது எனக்கு அப்போ தேவையில்லை. இப்போ எனக்கு அதெல்லாம் தேவைப்படுது. இப்போ தான் பேசணும். நான் எப்போ தான் கீழே இருக்கும்போது தான் பேசணும். மேலே போகும்போது தான் என்ன பண்ணணும்? உயர்வு வரும்போது தான் பணி வரணும். இப்போ எனக்கு பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இப்போ தான் தைரியமாக பேசணும். அங்கே நான் தைரியமாக பேசினா ஒத்துப்பான். அவர் சூப்பர். ஏன் இவ்வளோ கிறுக்குத்தனமான உலகம் இந்த உலகம்? இந்த உலகம் எந்த மாதிரியான உலகம்? கிறுக்குத்தனமான. பெரியவன் சொன்னா அந்த வார்த்தை சூப்பராக இருக்கணும். தப்பு தான் அது, இல்லை சரி தான். ஏன்னா தேவருக்குரிய மகன் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லி சரின்னு கூட சொல்லி வச்சுருக்காது. முட்டாள் கூட நல்ல அர்த்தம் சொல்லிடான். அழகான மலரான் முத்தாள், பூத்தாள் முத்தாள். முத்தாள்னா மொட்டு, அழகான மலர். மொட்டு மலராத மலர், கண்ணின்னு அர்த்தம் முட்டாள்னா. அப்படி சொல்கிறவனும் உண்டு. அர்த்தத்தை என்ன செஞ்சுக்கலாம். அதனால் நான் பெரிய இடத்துலேருந்து அந்த வார்த்தையை சொல்லும்போது சூப்பரான வார்த்தை ஆகிடும். இரு இடத்த பொறுத்து என்ன ஆகிடும்? அந்த குருவா சிவயோகி சூப்பராக இருக்கும், ஊர்கிட்ட போங்க நல்லது நடக்கும் அப்படியே கூட சொல்லுவான். ஒத்தனை ஏன் இருக்கிற இடத்துல இருந்து கத்துனா விசேஷம். அவன் ஊர் கத்த நீ ஊ ஏன்னா ஊழையிட்டாக்கா கடவுளை பார்த்துடலாம். பார்த்துக்க ஓம்னு கத்துறான உடனே காலை கத்தல 5 மணிக்கு அது ஓம் ஏன்டா சொல்கிறோம்? இந்த மாதிரி நீ கற்பனையாக என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனால் உண்மை எப்படி இல்லை, உன் கற்பனைக்கு ஒத்து வர மாதிரி இல்லை. நீ எழுந்தால் ஒழிய, உன் கற்பனையை விட்டால் ஒழிய, நீ உன் கற்பனையிலேருந்து விலகலாம் ஒழிய, இந்த கற்பனை பண்ணுற ஆள்லாம் என்கிட்ட என்ன ஆகாது, பாச்சா பழிக்காது. நம்மக்கிட்ட கேள்வி கேட்டால் பதில் தான் வரும். குழப்பறது இதெல்லாம் கிடையாது. தென்னாட்டு வேண்டி ஐயோ இதான் நான் பதில். ஏன்னா பதிலாக தான் உயிர்னா அதுதான். நீ இல்லைன்னா நானா பண்ண முடியும்? உனக்கு புரியல. முட்டாள்கிட்ட ஒரு நாள் கேட்டிருந்தேன், எத்தனை வருஷம் போய் கேட்டாலும் உயிர் பதில் சொல்ல மாட்டேன். அவனுக்கே தெரியாது. அவன் தெரியாதுன்னு சொல்ல உனக்கு இன்னொன்று சொல்லுங்கிறான். உயிர்னா தெரியல, உதயம் துடிக்குதா இன்னையா ஏன் அவருக்குனா தெரியாது. கடவுள் தெரியாது மட்டும் சொன்னால் என்ன பண்ணுவான்? பெரிய பெரிய கதை சொல்லுவான். அப்படியே மின்காந்த அலைகள் அப்படியே வந்து நிற்குது, அது அப்படியே உள்ள தள்ளுது, அப்படியே வெளியே இழுக்குது, கவர்மெண்ட் முடியெல்லாம் வெட்டின்னு இப்படிலாம் வச்சு இப்படிலாம் வர பேசி நிற்பார். அந்த பேசிக்கிட்டு கதை வர கற்றுருப்பான். அவனை வேற இவன் தத்துவம் ஞானின்னு சொல்லி நிற்பான். கத்துற ஞானிடாது.
கழுத கசமாலம் அறிவிலடான்னு கேட்குறேன் நான். கற்பனையை ஒத்துக்கிறதுக்கு என்ன வேணும்? என்னடா இவ்வளோ பெரிய பொம்மை வச்சுட்டு வலுக்காம எப்படி அது கடவுளுக்கு போய் போடும்? அறிவானே இன்னும் ஹிந்தியில் கத்துனா இல்லை தெலுங்குல கத்துனா மலையாளத்தில் கத்துனா கேட்குமா? நான் அந்தளுக்கு கடவுளுக்கு நான் மொழி வச்சு நான் போய் பேசிங்கிறான். கற்பனையானுக்கு என்ன போதும்? இந்த கசமாலம் மட்டுமே போதும். ஒரு கசடு உள்ள மனிதனாக நீ இருந்தால், நீ ஒரு கேவலமான ஜந்து 5-6 அறிவு உள்ள ஒரு விலங்காக நீ இருந்தா என்ன செஞ்சு நிறு? உன் கற்பனையிலே மட்டுமே இருந்து நிறு. நிஜ மனிதனை சந்திச்சிட்டேன்னா தான் ஆகணும். நீ சொம்மனா அப்படிலாம் சொல்ல முடியாது. என்கிட்ட அழ கூட செய்ய வேண்டியது இருக்கும். எப்பவுமே சிரிச்சுருப்பேன் நினச்சிக்கிறேன்னா சில கேள்வி கேட்டால் அழ வந்துடும் உனக்கு. ஐயோ ஐயோ நம்மளை இப்படி கேட்டாலே. பூ போல் மனதை முள்ளால் கீறி வெந்நீர் ஊற்றி போட்டானே ஒரு போடு. ஏந்து போயிடலாமான்னு இருக்கும் உனக்கு சில நேரத்துல எல்லாம். நான் பேசுறதை கேட்டேன் எப்படி இருக்கும்? ஏந்து போயிட்டுங்களோ உண்டு பார்த்துக்க. கற்பனை என்ன ஆகாது? நிஜத்தை சந்திக்க தகுதியானது கிடையாது. கற்பனை கொஞ்சோண்டு நல்லது, 20 விழுக்காடு. கற்பனையை கற்பனைன்னு மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோ. கற்பனையை விட்டுட்டு நிஜத்துக்கு வா. நிஜம் விசேஷமானது. நீ நிஜத்தான், நீன்றது நிஜம்தான். நீ ஒன்றும் கற்பனை கிடையாது. நீ நிற்கிறியே ஒரு ஆம்பளையாவோ பொம்பளையாவோ ஏழையாவோ பணக்காரனாவோ படித்தவனாவோ படிக்காதனாவோ அதெல்லாம் கற்பனை. ஆனால் நீனு ஒன்று இருக்குது பாரு, அது என்ன தான்? நிஜம்தான், உண்மைதான். நீ தான் உண்மை. உன்னை தாண்டி உன்னை நீ மேலே போத்திக்கிறதெல்லாம் பொய். அதை நான் கீக்கணுன்னா செய்யணும். அது கீழ்ச்சி போடணுன்னா உன் பொய்களெல்லாம் நான் அவமானப்படுத்தணும். நீ போட்டு உன் கற்பனைகளெல்லாம் என்ன பண்ணணும்? வேட்டு வைக்கணும். உன்னை அசிங்கத்தெல்லாம் கீழ்ச்சா தான் நீ என்ன பண்ணுவேன்? நான்லாம் அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். என்னெல்லாம் நீ கட்டுப்படுத்துகிற வேலை வச்சுக்காத. முதல்ல உன்னை சுத்தம் பண்ணிக்க வழியை பாரு. நாங்கள்லாம் சுத்தமாக பியூராக இட்டுக்கிறோம். எப்படித்தான்